வணக்கம் நண்பர்கள். 6 வருஷமா நடந்துட்டு வந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு தற்பொழுது ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கிறது. அதே போலவே இந்த சம்பவம் நடந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே வெட்கி தலைகுனியும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட 9 குற்றவாளிகளுக்கும் கோவை மகளிர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கிறது. அடுத்ததாக இந்த குற்றவாளிகளுக்கு அந்த குற்றவாளிகளுடைய குற்றத்திற்கு தகுந்தாற் போல 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் சொல்லிட்டு தீர்ப்பெல்லாம் குற்றத்தை தண்டனை எல்லாமே பிரித்து நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பை வழங்கியது கோவை மகளிர் நீதிமன்றம் வழங்கியிருக்கு. பொள்ளாச்சி நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கு கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகளை மிரட்டி அவர்கள் மீது பாலியல் அத்துமீறல் வருஷக்கணக்காக நடந்திருக்கிறது. அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் சிபிஐ விசாரித்து மிகச்சிறப்பாக விசாரித்து குற்றவாளிகளுடைய குற்றம் சரியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த குற்றவாளிகளுக்கு எல்லாமே ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறாங்க மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அவர்கள். அதே போலவே இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 80 லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுக்கணும். அதுவும் 1 மாதத்துக்குள்ளார இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசிற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்ததாக முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சம்பவம் நடந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக எதிர்கட்சியாக செயல்பட்டு இந்த சம்பவத்தை வெளியே கொண்டு வந்து தற்பொழுது அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு 9 குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றவாளிகள் எல்லாமே உண்மையை சொல்லணும்னா சாகும் வரை சிறையிலிருந்து வர முடியாது, அந்த அளவுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் நடந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த குற்றம் நடந்திருந்தாலும் இந்த வழக்கை முதல்ல விசாரித்தது சிபிசிஐ தான். இந்த வழக்கை விசாரித்தாங்க. அதன் பிறகு 2019 இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குற்றம் நடந்திருந்தாலும் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் வருவதற்கு பொள்ளாச்சி பாலியல் சம்பவமும் சாத்தான்குளம் சம்பவம், இந்த 2 சம்பவத்தை வச்சு, இன்னொரு சம்பவம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த 3 சம்பவத்தை வச்சு திருப்பி சேட்டலைட் டிவியில் போட்டு ஆட்சிக்கு வந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது 4 வருஷம் கடந்துச்சு. சென்னை ஐஐடி மாணவி மீது பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது. அந்த குற்றத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கியமான பொறுப்பாளர். அந்த குற்றவாளியை காவல்துறையிலிருந்து தன்னுடைய அதிகாரத்தை காட்டி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திமுக அதிகார வரம்புமே அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த குற்றத்தை விசாரிப்பதற்காக 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 2 மாதத்துக்கு மேலாகுது. இன்னும் சரியாக விசாரிக்கப்படவில்லை, குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை. அதே போலவே 6 வயது சிறுமி மீது பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய பெற்றோரை வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்திலே வச்சு பெற்றோர் அடிக்கிறாங்க. அந்த குற்றவாளியின் முன்னிலையிலேயே அந்த குற்றவாளிகிட்ட பணம் வாங்கிட்டு. அடுத்ததாக 6வது படிக்கிற சிறுமியை பாலியல் குற்றங்கள் மூடி மறைக்கப்படுகிறது. அது எதிர்க்கட்சிகள் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களால் வெளியே வந்திருக்குது. இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 6 வயது சிறுமியனுடைய பெற்றோரை ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிற வீடியோ பார்த்த சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரிக்குன்னு சொல்லிட்டு உத்தரவிடுகிறது. சிபிஐ அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாயை வழக்கறிஞர்களுக்கு செலவு பண்ணி உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தாதான் மிக சரியான தீர்வு கிடைக்கும், உண்மை வெளிவரும். தமிழக காவல்துறை விசாரித்தா நீதி கிடைக்காது, அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்தில் கரியை பூசி வெளியே அனுப்புகிறாங்க உச்சநீதிமன்றத்திலிருந்து. சரி, இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். அதனால் அந்த சம்பவம் ஆட்சியில் நடந்ததற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாமே வெட்கி தலைகுனின்னு சொல்கிறாங்க. அவங்க வெட்கி தலைகுனிய தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய ஆட்சியில் தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் முதலமைச்சர் அப்போதைய முதலமைச்சர்கள் சிபிசிஐடி இருந்து வழக்கையே சிபிஐக்கு மாற்றியனால தான்
விரைவாக மிக சரியாக விசாரிக்கப்பட்டு அந்த அனைத்து குற்றவாளிகளுக்கும் தற்பொழுது தண்டனை கிடைத்திருக்கிறது 6 வருஷம் கழிச்சு. ஆனால் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்ற அந்த கட்சியை சேர்ந்தவர்களே பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு தடை வாங்க முயற்சி செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள். அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வெட்கி தலைகுனிய தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்காக வெட்கி தலைகுனிய வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.